Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அழகாக இன்னும் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. நம்ம நேற்று பார்த்துருந்தோம், இந்த இடம் பார்த்தோம். ஓகேவா, 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து இந்த டிப் ஆயிருந்தது. ஸோ ஒரு நாளைக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த ஹை தாண்டிச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதான் கரெக்டாக மார்க்கெட் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிற்கிது. இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ இங்கே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சராக பார்ப்போம். சரி, அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட ஜஸ்ட் என்னோட பயாஸாக இருக்கலாம், என்னோட வியூவாக இருக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மூவ் வந்துச்சு. சரியா, இந்த மூவுக்கு ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு கரெக்டிவ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இது ஒன்றும் பெரிய இம்பல்சிவ்னா ட்ரெண்டிங் மூவாக எனக்கு தோணல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி வந்து ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ அதே இம்பாக்டில் தான் வந்து நான் என் மைண்ட் செட்டில் வச்சிருக்கேன். ஸோ அதனால திரும்பி ஒன்று இங்கேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ 24 150 வந்து நான் ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நேற்று சொல்லி ஞாபகம் இருக்கா, இந்த ஜோன் வந்து எடுக்கலாம்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வெயிட் பண்ணுறேன். இந்த லோக்கு கீழே ஓகேவா 24 100க்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சுன்னா போதும், இந்த ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அது நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். இப்போ போயிட்டு 5 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. அந்த மேலே வந்து அந்த இது கரெக்டிவ்ல இருக்கு. ஸோ கரெக்டிவ் வந்து ஃபாலோ ஆகிற இடம் வந்து இந்த இடமா இருக்கும். ஸோ இந்த இப்போ இது வந்துச்சு, இது மேலே போயிருக்கு. இப்போ இந்த 24 100ன்றது வந்து இந்த கீ ஏரியாவாக இருக்குது. ஒன்று இந்த லோ இல்லை இந்த லோன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது உடையிற ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த கரெக்டிவ் ரைஸ் வந்து மொத்தமாக ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். பட் ஆனால் தான் இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டே ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2 நாள் வந்து நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்ல தான் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மோஸ்ட்லி திரும்பி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகி திரும்பி இது கீழே வரும். ஆனால் அந்த இது உடையும் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து புது ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுன்றது வந்து தெரியும். ஓகேவா, நான் திரும்பி எதிர்பார்க்குறது வந்து இங்கேருந்து வரது வந்து மோஸ்ட்லி இங்கே அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதோட நின்றோம் அப்படின்ற ஆங்கில தான் இருக்கேன். அது இங்கேருந்து எப்படி ரியாக்ட் ஆகி திரும்பி உடையுதா இல்லை ஃபர்தராக வந்து என்ன மாதிரி ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் இது ஃபுல் சேனலாக ரிகவர் ஆகுமா இல்லையா அப்படின்றத வந்து என்னோட எதிர்பார்ப்பா வச்சுக்கலாம். அதுவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து அகைன் ஃபிளாட்டாக தான் இருக்குது. நானும் வந்து என்னோட லாங் டேர்ம் யூஎஸ் ஆயில் வந்து மேலே வந்துடும்ன்ற மாதிரி தான் மைண்டில் வச்சிருக்கேன். ஆனால் நான் ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் நல்லாவே குறைஞ்சிது, 7% குறைஞ்சிச்சு. சரியா, ஸோ அது வந்து நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாட் மூவுக்கு நல்லா கரைஞ்சிதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஐடி வந்து நேற்று பார்த்தோம், நம்ம வாங்குறவங்களாம் கொஞ்சம் வாங்கலாம் சொல்லி நேற்று தான் சொன்னோம். சொன்னதுலேருந்து வந்து 4.5% ஏறிச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதான் எனக்கு வந்து அது ஐடி வந்து பல்காக பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பொறுமையாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஐடி பீஸ்ன்ற வழியாக நான் அக்யூமுலேட் பண்ணுறேன், ஸ்டாக்ஸாக இல்லாமல். ஸோ நீங்களும் அதை வந்து பண்ணுற மாதிரி தான் அதையும் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து நான் மெயினாக பார்க்க போகிறது வந்து இப்போ மார்க்கெட் திரும்பி ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே, நாளைக்கு திரும்பி ஃப்ரைடே, நல்லா நோட் பண்ணீங்க, ஃப்ரைடே. ஓகேவா, மார்க்கெட் வந்து புலிஷாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, க்ளோஸ் வரைக்கும் கூட விட்டுருங்க, நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வீக்கெண்டு போகிறீங்க அப்படின்னா சரியா, தயவு செஞ்சு ஓகே இந்த இடத்துல லாங்ஸ் வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் நான் திரும்பி சொல்லுவேன். ஏன்னா அகைன் யூஎஸ் ஈரான் இவங்க வீக்கெண்ட் ஆனால் ஒரு நாடகம் பண்ணுவாங்க. அப்புறம் வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக் ஸ்டார்ட் ஆன உடனே டீல் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசினே இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ நாள் நீடிக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை மைண்ட்லேயும் வச்சுங்க. இன்னொன்று அதான், இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக வியூ இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கரெக்டிவாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுல. கரெக்டாக பிரேக் ஆச்சுன்னா அக்ரெசிவ் பொசிஷனிங் பண்ணிப்பேன். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் இப்போ இது ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு வச்சுங்களேன். இந்த சேனலில் தான் இது போகும். ஓகேவா, இது போய் அந்த சேனலோட பாட்டம் நிற்கும். அதுக்கப்புறம் அது உடஞ்சதுக்கப்புறம் மொத்த கரெக்ஷனும் வந்துடும் அப்படின்றது தான் என்னோட தாட். நம்மளே சொன்ன மாதிரி தான் இந்த ஜோன் வரைக்கும் வரும்ன்றது தான் தாட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து ஓகேவா திரும்பி அந்த சேனல் டாப் போகுமா இல்லை இந்த சேனலோட பாட்டமுக்கு வருமானது நம்ம அங்கே டிசைட் பண்ணிக்கலான்றது தான். நம்ம டெல்லியில் எப்படியும் பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால அந்த மைண்ட் செட்டில் வச்சுப்போம். அகைன் கமிங் பேக் டு தான், இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம பொசிஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. அது எப்பவுமே நம்ம இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல. ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன்ல. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 15,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சரியா, உங்கள் மைண்ட் ஆச்சு எனக்கு புரியுது. பேரிஸ் சொல்கிறேன், அதில் டெய்லி ப்ராஃபிட் மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்கேன், மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, அது ஸ்ட்ராட்டஜியோட சரி. நான் ஸ்ட்ராட்டஜி வழியாக பேரிஸ் எடுக்கிறேன். ஓகே, அது மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்ற மாதிரி தான் நான் ப்ராசஸ் பில் பண்ணி வச்சிருக்கேன். பெருசாக ப்ராஃபிட்டோ இல்லை பெருசாக லாஸோ வராதுன்ற மாதிரி வச்சுப்போம், வியூவே தப்பான கூட. சரியா, அதனால என்னோட கோல் வந்து இதுதான். ஏன்னா இப்போ 2-3 நாளாக என்ன பார்த்தவங்களே சார் என்ன சார் நீங்கள் வந்து அந்த ரைஸ்ன்றீங்க, நாங்களாம் எடுத்தா இன்னும் வந்து எம்டிஎம் நெகட்டிவ்ல இருக்கு, அந்த நீங்கள் மட்டும் டெய்லி பாசிட்டிவ் காட்டுறீங்க அப்படின்னா பொசிஷனை செக் பண்ணி பாருங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் வச்சிருக்கிறேன். அதாவது பேரிஸ்ன்னு வச்சுப்பேன், அப் சைடை மட்டும் ரிஸ்க் டைப் பண்ணி வச்சுப்பேன். சரியா, அது ஒன்று மட்டும் தான் நான் என் சைட்லேருந்து பண்ணுறது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன், ப்ரொடெக்ஷனாக நிறைய மாற்றி போட்டிருந்தேன். அது என்னன்றதெல்லாம் பார்ப்போம்.
இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் 14th தான் மினிமமாக வச்சிருந்தேன். ஸோ 14th வந்து இங்கேருந்து உள்ள தூக்கி உள்ளே வந்தேன். சரியா, இதை தூக்கி உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 28th பொசிஷன்ஸ் வச்சிருந்தேன். அது வந்து அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து இதை புக் பண்ணேன். ஸோ அதை புக் பண்ணி இதை மாற்றி இங்கே இந்த பக்கம் வந்தேன். நான் அதுலேருந்து இங்கே போனேன், இதுலேருந்து அங்கே போனேன் இப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி 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 அப்படின்னு நோட்டி போட்டேன். ஸோ இந்த இதை புக் பண்ணிட்டு இங்கே வந்தேன். அப்புறம் இப்போ இதுலேருந்து வந்து இந்த ப்ரொடெக்ஷனை தூக்கி இங்கே போட்டிருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து சேஞ்சாக பண்ணியிருந்தேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலு இதுக்கான ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன பொசிஷன் இருக்குது, மோஸ்ட்லி அவ்வளோதான். 21st ஒரு பொசிஷன் இருக்கும். அதுவும் இன்னைக்கு வந்து அப்சைட் மட்டும் கொஞ்சம் அலாமிங்காக இருந்ததுனால என்ன பண்ணேன்னா காலையிலேயே இது மட்டும் பை பண்ணிட்டு விட்டுட்டேன். ஓகே, அது இன்னும் கீழே தான் இருக்குது. எனக்கு காலையில் பை பண்ணேன், அது அங்கேருந்து கீழே தான் இருக்குது. பட் என்ன அது ப்ரொடெக்ஷனாக மட்டும் அதை டைப் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோட ப்ராசஸ். நான் சிம்பிளாக தான் வச்சிருப்பேன். ஆக்சுவலாக நான் வேரியேஷன் நான் மீன் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 23,900 கால் வந்து டீப் ஐடிஎம் செல் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கு சும்மா ஒரு செல் பண்ணிட்டு சரியா அந்த இதுக்கான ரிஸ்க்கை மட்டும் நெகோஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். இவ்வளோ தான் வந்து என்னோட வேலைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஜென்ரலாக என்னோட வியூஸை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து லைட்டாக மாற்றி வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நம்மளுக்கு தேவை வந்து வியூ கரெக்டாக இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காசு பண்ணணும் அப்படின்றது தான் கோல்ன்ற பேசிஸில் இது. அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம அந்த ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் வந்து வெறும் மந்த்லி பொசிஷனாக போட்டு ஊட்டின்னு போனோம் அவருக்கு என்னோட இதில். அதில் பார்ப்போம். அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதுலேயும் 5,000 ரூபாய். நீங்கள் திட்டுறது எனக்கு புரியுது. சரியா, வேரியஸ்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேலே போகுது. நேற்று வந்து ஒரு 140 பாயிண்ட் மேலே போச்சு. நேற்று வந்து இதே ப்ராஃபிட் தான் காமிச்சேன். இன்னைக்கு வந்து வேரியஸ் தான் சொல்கிறேன், மேலே தான் போகுது. என்னோட இன்னைக்கு இதே ப்ராஃபிட் காட்டுறேன். நீங்கள் சொல்கிறது திட்டுறது எல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனால் தான் நான் என்னோட ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் நான் வேரியஸ்னு சொல்லி அப்படியே கீழே வந்தாலும் நான் ஹெவி ப்ராஃபிட் பண்ண மாட்டேன். ஓகேவா, இதே மாதிரி கீழே வரும்போது இன்னொரு 10,000 பண்ணிருப்பாங்க தான், இல்லை 15,000 பண்ணிருப்பேன். ஹெவி ப்ராஃபிட் பண்ண மாட்டேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு இதில் வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன்றும் ஒரு ஆர்டர் இதில் கீழே நம்ம சரியா, எனக்கு ஜென்ரலாகவே மந்த்லியில் வச்சு ஆர்டர் ரொம்ப கம்மியாக போடணுன்றது தான் கோல். ஸோ இன்னைக்கு வந்து அதில் இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏற்றம்ல வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம் இருக்கு. அதோட பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. சரியா, வெறும் ஒரு 2,900 தான் ப்ராஃபிட் வந்துருக்கு. ஏன்னா நான் அதில் நிறைய வேரிஸ் வச்சிருந்தேன். அதனால கொஞ்சமாக தான் காசு இருந்துச்சு. நிறைய சில தனியாக பார்த்தீங்கன்னா அது டே பொறுத்த வரைக்கும் லாஸ் தான் நிறைய இருக்கும். சரியா, அப்போ அதை வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா இப்போ 7th ஜூலையில் பார்ப்போம். 7 ஜூலை பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னைக்கு 2,400 நெகட்டிவ் இன்னைக்கு. ஓகே, ஆனால் அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 23,900 வந்து ஸ்டாடில் மாதிரி வச்சிருந்தேன். ஓகேவா, ஏன்னா 23,900 ஸ்டாடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகல. ஸோ நேற்றோட ப்ரீவியஸ் ஹையும் தாண்டிச்சு. சரியா, நேற்றோட ப்ரீவியஸ் டே ஹை இருந்ததுல நேற்று ஒரு ஹை வந்ததில்ல, தாண்டினோடனே என்ன பண்ணியிருந்தேன்னா இது பிரிச்சுட்டேன். ஓகேவா, இந்த 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 இது வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா 950 போட்டோம், 150 காலை மட்டும் பிரிச்சுட்டேன். இது பிரிச்சுட்டு ஓகே 99 இருந்தது 950 புட்டு இங்கே வச்சிட்டேன். இப்போ கால் மட்டும் 150 வச்சிட்டேன். ப்ரொடெக்ஷன் வந்து பழைய ப்ரொடெக்ஷன் தான் இருந்துச்சு. பேஎஃபாக பார்த்தீங்க அப்படின்னா அதான் இப்போதைக்கு இன்னைக்கு தான் வந்து டேல இதுவாக இருக்கும். நீங்கள் ப்ரொடெக்ஷனை நவுத்தி பொசிஷனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் நவுத்தி இங்கே வச்சிருக்கேன். ஸோ நேற்று 36 ரூபா 37 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் இப்படி மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் இருந்துச்சு 23,900 இப்படி இருந்துச்சு. ஓகேவா, நேற்று வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ அதை அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் புட்டை இங்கே நோத்தி போட்டேன். அங்கேருந்து 150 பாயிண்ட் வந்து காலை செல் பண்ணிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அதுதான் இருக்கு, எதுவும் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த 450 ப்ரொடெக்ஷன் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப் சைடில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பேஃபில் பார்த்தீங்கன்னா அப் சைடில் எனக்கு ஓகே ஆயிடுச்சு, டவுன் சைடில் ஆயிடுச்சு. டவுன் சைட்லேயும் நான் சொன்ன மாதிரி தான், எப்போ 24,100 உடையுதோ அப்போ டபால்னு தூக்கி இந்த ரிஸ்க் தூக்கி உள்ளே போட்டுருவோம். இவ்வளோ தான் நம்ம வேலை. சரியா, இப்போ இதான் வந்து அந்த கோல். அப்படி இல்லைன்னா பொறுமையாக விட்டுட்டு ஓகேவா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, ஸோ எனக்கு தெரிஞ்ச அதை கீழே வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படியே மேலே போனாலும் இங்கே எங்கன்னா வரும், ப்ராஃபிட் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை திரும்பி இது இன்னும் கொஞ்சம் தூக்கி உள்ளே போட்டு வேண்டியதான் அப்படின்றது தான் இந்த பொசிஷனோட மைண்ட் செட்டாக இருக்க போகுது. அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து 23,900 வச்சுட்டு இப்படியே ஊற்றிருப்பாங்க. பட் நான் ஜென்ரலாக மார்க்கெட்டோட நம்ம தான் டே ஐ தாண்டி போகும்போது நான் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸை பண்ணி என்னோட பே ஆஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக வச்சிருக்கேன். அவ்வளோதான். இதான் வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். எல்லாரும் ஒரே வியூ பிடிச்சிப்பாங்க. நான் அந்த வியூ கதை தான் இப்பவும் வந்து தான் நான் இங்கேருந்து கீழே வந்தால் ப்ராஃபிட் வர மாதிரி தான் வச்சிருக்கேன். மேலே வந்து எனக்கு ரிஸ்க் இல்லாமல் வச்சிருக்கேன். சரியா, ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் குறையும், பட் என்ன லாஸாக மாறதுக்கு சான்ஸ் இல்லாமல் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து டைட் பண்ணுறதுனா அதுக்கான ரூலுமே வச்சிருக்கேன். இப்போ 24,100 அப்படி இல்லை இன்னைக்கு லோ உடையுதுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து 14th ஜூலையும் பார்த்தோம். 14 ஜூலை பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4,000 ரூபா சேர்த்து வந்துருக்கு. அதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதே மாதிரி தான் 25,200 இருந்துச்சு. அதை கட் பண்ணி உள்ளே இறங்கி வந்துட்டேன் ப்ரொடெக்ஷனாக. இப்போ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பொசிஷன் வந்து நேற்றோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருந்துச்சு. நேற்று வந்து எப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே போகாமல் இருந்ததுனால இந்த பக்கம் கம்மியாக வச்சிருந்தேன், இந்த பக்கம் அதிகமாக வச்சிருந்தேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டர் தாண்டி மார்க்கெட் வந்தோடனே இந்த ரிஸ்க்கை வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சேன். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும், திரும்பி ஆகி போச்சுன்னா என்ன பண்ணும்,
இது தூக்கி இங்கே போட்டணும் தான். இது போட்டு இந்த வரைக்கும் பொசிஷன் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு வேளை திரும்பி சென்டராக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இதை தூக்கி இங்கே போடணும், அவ்வளோதான். அப்படியே அந்த குரங்கு பூனையும் வந்து ஆப்பத்து பிச்சா மாதிரி தான். நம்மகிட்ட மாட்டிக்கிற இந்த பே ஆஃப் வந்து நம்ம பார்த்து பார்த்து பிச்சு பிச்சு ஏன்னா ஒன்று பண்ணி ஓட்ட வேண்டியதான். சரியா, இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 21 ஜூலையோட ஸ்டார்டில் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதில் நான் இன்னும் எதுவும் கை வைக்கல. சரியா, நம்ம முன்னாடி சொன்ன அந்த விஐபி தாண்டாதான்ட்டு. இதில் பொறுத்த வரைக்கும் இதை நான் 24 தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால 21 அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றும் கை வைக்கல. அப்படியே 21 ஜூலைன்னு பார்ப்போம். இப்போ இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வந்துருக்கு. சரியா, அதுலேயும் சேர்த்து வந்துருக்கு. ஆனால் தான் இதில் வந்து இதில் ஹை வேல்யூவாக செல் பண்ணியிருக்கேன், இதில் கம்மியாக செல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோம். ஸோ இவ்வளோ தான் பொசிஷனிங்க. மிச்சபடி வேறு என்ன இருக்கும் போது வேறு ஆகஸ்ட்டில் வந்து ஒரு பொசிஷன் இருக்குது, அது 25 ஆகஸ்ட்டில் இருக்கும். அது நான் பியரிஸ் தான் வச்சிருக்கிறேன். அதில் வந்து இம்பாக்ட் வந்து நெகட்டிவ் தான். ஸோ 7th ஜூலைலையும் 20th வந்து இம்பாக்ட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 600 செல் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு நான் ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சப்போர்ட்டில் வந்து இதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதில் செல் பண்ணி அப்படியே ரைட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து இந்த பொசிஷன்ஸ்க்கான அப்டேட். மிச்சபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் திரும்பி என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாளைக்கு ஓகேவா, டே ஐயில் க்ளோஸ் ஆனதால க்ளோஸ் ஆகிறதுனால ஒரு வேளை கேப் ஆச்சுனாலும் சந்தோஷம் தான். இந்த இடத்துல வருது அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதான் வீக்கெண்டு மட்டும் லாங்ஸ் கேரி பண்ணி போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ இங்கே லாங் எடுக்க போறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே மட்டும் செக் பண்ணுங்க. நம்ம லாங் எங்கே எடுக்கணும் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? நம்ம இடத்துல வந்து லாங் எடுக்கணும்னா சொன்னோம். இந்த டிப்பாய் இங்கே கீழே வரும்போது இங்கே சொன்ன ஞாபகம் இருக்கா? எடுக்கிறதுனா இங்கே எடுக்கலாம்னு சொல்லி லைவாக சொன்னேன். அங்கே எடுத்திருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் அங்கே எடுத்து வந்து நான் இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணி புக் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நீங்கள் திரும்பி லாங் எடுக்க போறீங்கன்னா எங்கே எடுக்க போறீங்க, அதுக்கு ஸ்டாப் லாஸ். ஏன்னா நான் இங்கே எடுக்கும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வச்சிருந்தேன். சரியா, இந்த பெரிய சின்ன மூவுக்கு நான் இவ்வளோ பெரிய ரைட் எடுத்துன்னு போயிருந்து பார்க்கலாம். இல்லைனா அதான் ஒரு சில பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் பார்த்தா வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு கீழே வந்து ட்ரையல் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. பட் ஆனால் தான் செல்லாக பார்க்கும்போது நான் வந்து என்னோட வியூவில் இது ஆன் த ரைஸ் செல் பண்ணுறேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வியூ உடஞ்சதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 2 நாளாக 12 கிட்ட வந்துச்சு. ஓகேவா, லோ விக்ஸ்க்கு நம்ம போயிட்டோம். இன்னும் அந்த 11, 10 வந்துச்சுன்னா லோ விக்ஸ் ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் எப்படி வந்து திரும்பி டிரான்சிஷன் ஆக போகுது அப்படின்றத மெயினாக பார்க்கணும். அதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஎஸ் ஆயில் சரியா, யூஎஸும் ஈரானும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து நான் நியூஸ் ஆயின கதை சொன்னாலும் அப்பப்போ இதை செக் பண்ணிங்க. ஓகேவா, இது எப்போ வந்து ஏறுதோ அப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் எப்பவுமே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், க்ரூட் ஏறணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுங்க. மிச்சபடி நேற்றும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து திரும்பி வந்து நம்ம 68 பார்த்தோம், இன்னைக்கு ₹1 கம்மியாக தான் இருந்தது. அந்த ₹1 தான் அது ₹150 ஏறி இருக்கு. முந்தா நேரத்தும் அதே மாதிரி தான் 69ல பார்த்தோம், 68ல க்ளோஸ் ஆச்சு, அதுக்கும் ஒரு ₹150 ஏறி தான் இருந்தது. ஸோ அது வந்து இம்பாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடும் வந்து இந்தியன் மார்க்கெட்டும் வந்து இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனல்னு வச்சுப்போம். சரியா, அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நாளைக்கு பார்ப்போம். சரி, எது நடந்தால் நம்மளுக்கு என்ன கரமோ ஸ்ட்ராட்டஜியாக அட்ரஸ் பண்ணும்போது சரியா நம்மளுக்கு தேவையான காசு நம்மளுக்கு வந்துடும் அப்படின்றத மட்டும் தெளிவாக நோட் பண்ணீங்க. ஒருவேளை அதை எதாவது லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட பேசுங்க, நான் சொல்லித்தரேன். இல்லை உங்களுக்கு இதே புரிஞ்சதுனாலும் சூப்பர், நல்லா பண்ணுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓகேவா நல்லா தூங்கி எழுந்து பொறுமையாக வாங்க. நாளைக்கு ஃப்ரைடே என்னன்றதை பார்த்துட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து சென்னை வராரு. மேபி இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம அவரோட தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அப்படின்ட்டு வந்து அது போடுறேன். ஸோ நாளைக்கு வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வீக்கெண்டு மூடு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதனால நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கிங்க. சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம் சொல்லி நான் டெலிகிராமில் போட்டிருந்தேன். அது நீங்கள் அதை பார்த்து 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. சார் மீட் பண்ணலாம், நான் நண்பர் ஒருத்தர் வராரு, ஸோ முடிஞ்சு அவரும் நம்மளெல்லாம் சேர்ந்து ஒரு மீட் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ காலையில் போட்டிருந்தேன் சார். இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஒரு வீக்கெண்டு ஏதாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி மீட் பண்ணலாம் என்னன்ற பார்ப்போம். அப்படி இல்லையா வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஓகேவா, நாளைக்கு ஒரு நாள் தாண்டிடுங்க, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, மண்டே திரும்பி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.